ஹலோ எவ்ரிவான். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சொரா புட்டு. இந்த டேஸ்டான சொரா புட்டை எங்கள் வீட்டு ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் என் சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சுறாவில் நிறைய டைப்ஸ் இருக்குது. இது பால் சுறா. இதுதான் புட்டுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் வேறு டைப்ஸ் ஆஃப் சுறா வாங்கினீங்கன்னா அது ரொம்ப பேட் ஸ்மெல் இருக்கும். அதனால் பால் சுறான்னு கேட்டு வாங்குங்க. அந்த சுறாவோட தலையை மட்டும் கட் பண்ணிவிட்டு உடம்பெல்லாம் இந்த மாதிரி பீஸ் பீஸாக போட்டு வச்சுக்கோங்க. இப்போது அந்த சுறாவை வேக வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து அதை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இந்த ரெசிபி பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இப்போது தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கொதிக்க ஆரம்பிக்குது. இது நல்லா கொதித்ததும் நம்ம எடுத்து வச்சுருக்க சொராவை இதில் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். நீங்கள் சொரா வாங்கும் போதே அதை ஸ்மெல் பண்ணி பாருங்கள். அது பேட் ஸ்மெல்லாக இருந்தால் அது வாங்காதீங்க. இப்போது தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம சொராவை சேர்த்துக்கலாம். இதை நம்ம ரொம்ப நேரம்லாம் வேக வைக்க போகிறதில்ல. நம்ம எல்லா சொராவையும் சேர்த்து ஒரு நிமிஷம் ஆனால் போதும். இந்த சுறாவை வீட்டில் க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா நீங்கள் எங்கே வாங்குறீங்களோ அங்கேயே க்ளீன் பண்ணி வாங்கிட்டு வந்துடுங்க. அது ஏன் கஷ்டம்னு சொல்கிறேன்னா, அது தோல் வழுவழுப்பாக இருக்கிறதுனால கத்தியிலலாம் அது கட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். பழக்கப்பட்டவங்களால் மட்டும்தான் அதை ஈஸியாக பண்ண முடியும். இப்போது எல்லா சுறாவையும் ஆட் பண்ணதும் அது நல்லா அந்த தண்ணியில் முங்குற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம இதை ஒரு நிமிஷம் தான் நம்ம வேக வைக்க போகிறோம். ஸோ எல்லாமே அந்த சுடு தண்ணியில் முங்குனா தான் அது நல்லா வெந்திருக்கும். இது ஃபுல்லாக வேகணும்னு அவசியம் இல்லை. ஒரு 75% வெந்திருந்தால் போதும். இப்போது ஒரு நிமிஷம் ஆனதும் அந்த சொராவெல்லாம் நம்ம எடுத்து ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போது எல்லாத்தையும் பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு இது எல்லாத்தோட தோலையும் எடுத்து இதை நம்ம முள் இல்லாமல் பிரித்து எடுக்க போகிறோம். மீன் பிச்சு வைக்கிறதுக்காக ஒரு பிளேட் இல்லைனா ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம வேக வச்சுருக்க ஒரு மீன் எடுத்து அதோட தோலை இப்படி நீங்கள் கையால் பிச்சிங்கனாலே வந்துடும். அது நம்ம பிக்கும் போது அது கையில் நல்லா அது ஒட்டிக்கும். ஸோ நீங்கள் பக்கத்தில் ஒரு பவுலில் தண்ணி வச்சு நீங்கள் கையை நினச்சிட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதை பிக்கிறதுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். இதை நீங்கள் கையில் பிக்கிறதுக்கு பதிலாக கத்தியை வச்சு சுரண்டுனா கூட அது வந்துடும். இதோட முள் ரொம்ப ஹார்டாலாம் இருக்காது, ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கும். இது ஏன் நம்ம தோலோடு போடக்கூடாதுன்னா, அது தோலில் ஒரு மாதிரி அந்த மண் மாதிரி இருக்கும். ஸோ நம்ம சாப்பிடும் போது அது ஒரு மாதிரி அந்த மண் இருக்க மாதிரியே இருக்கும். அதனால தோல் கொஞ்சம் கூட இல்லாத மாதிரி நல்லா அதை உரித்து எடுத்துருங்க. தோல் எல்லாம் உரிச்சதுக்கப்புறம் அது இப்படி தான் இருக்கும். இப்போ நம்ம அதை முள் இல்லாமல் பிரித்து எடுக்க போகிறோம். இது நம்ம ஃபுல்லாக குக் பண்ணல, அதனால இழுத்த உடனே ஈஸியாலாம் வந்துடாது. கொஞ்சம் நல்லா இழுத்திங்கன்னா அதை முள்ளை விட்டு அது எல்லாமே தனியாக வந்துடும். நான் அதை பிச்சு எடுக்கிறத ஃபுல்லாக காட்டணுன்னு தான் இதை இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு மீனை பிச்சிட்டோம். இதே மாதிரி மீதி இருக்க எல்லாத்தையும் பிச்சு வச்சுக்கோங்க.
இப்போ தேவையான பொருட்கள் பார்க்கலாம். சுறா மீன், வெங்காயம், இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் விழுது, தேங்காய் சீரகம் சேர்த்து அரைத்தது, உப்பு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, கடுகு, மிளகுத்தூள், மஞ்சள் தூள், கடலை எண்ணெய். அளவு எல்லாம் ரெசிபியில் சொல்கிறேன். இப்போ புட்டு செய்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கோங்க. பேன் நல்லா ஹீட் ஆனதும் அதில் 100 கிராம் கடலை எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அடுத்து நம்ம கடுகு போட போகிறதுனால எண்ணெய் நல்லா சூடாகணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் நான் அளவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. குழந்தை பெற்ற லேடிஸ்க்கெல்லாம் இந்த சுறா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஸோ உங்கள் வீட்டில் யாராவது அந்த மாதிரி இருந்தாங்கன்னா இதை நீங்கள் அவங்களுக்கு செஞ்சு கொடுங்க. எண்ணெய் இப்போ நல்லா சூடாயிடுச்சு. இப்போ இதில் நம்ம 1/4 டீஸ்பூன் கடுகு போட போகிறோம். கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறம் தான் நம்ம அடுத்த பொருள் சேர்க்கணும். அதுக்காக கடுகை கருக விட்டுறக்கூடாது, அது உடம்புக்கு நல்லதில்லை. கடுகு வெடிக்கும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும், ஏன்னா அது வெடித்து நம்ம மேலெல்லாம் படும். ஸோ நீங்கள் அது பக்கத்தில் கேர்ஃபுல்லாக நில்லுங்க. நீங்கள் இது மேலே கொஞ்சம் நேரம் மூடி கூட போட்டு வைக்கலாம். இந்த ரெசிபி நீங்கள் கடலை எண்ணெயில் செஞ்சாதான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அந்த கடுகுலாம் நல்லா வெடிச்சிட்டு இருக்குது. ஸோ இப்போ நம்ம அடுத்த இன்க்ரீடியன்ஸை இதில் சேர்த்துக்கலாம். பொடியாக நறுக்கி வச்ச 4 பெரிய வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கோங்க. இந்த வெங்காயம் நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆயிடுச்சு. அதை நல்லா வதக்கி விட்டுட்டு அடுத்த பொருள் சேர்க்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ஒவ்வொரு பொருள் நம்ம சேர்க்கும் போதும் அதை நல்லா கிளறி விடணும். அடுத்து 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள். அந்த மஞ்சத்தூள் நல்லா கிளறி விட்டுருங்க. இந்த மஞ்சத்தூள் தான் இந்த ரெசிபிக்கே கலர் கொடுக்கும். எப்பயுமே வீட்டில் அரைச்ச மஞ்சத்தூளே பயன்படுத்துங்க, அதான் உடம்புக்கு ரொம்ப நல்லது. அடுத்து 50 கிராம் இஞ்சி, 50 கிராம் பூண்டு, 5 பச்சை மிளகா சேர்த்து அரைச்சி வச்ச விழுது 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க.
இப்போ இதோட பச்சை வாசனை நல்லா போகிற வரைக்கும் அதை வதக்கி விட்டுருங்க. நான் நான்ஸ்டிக் யூஸ் பண்ணுறதுனால இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டதுக்கப்புறம் அவ்வளோவா அடிப்பிடிக்காது. நீங்கள் வேறு பாத்திரம் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா கேர்ஃபுல்லாக இருக்கணும் எப்போவுமே இஞ்சி பூண்டு போட்டதுக்கப்புறம், ஏன்னா அது வந்து அடிப்பிடிக்கும். அடுத்து அதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நாங்கள் இந்த உப்பு சேர்த்துருக்கோம், நீங்கள் உங்ககிட்ட என்ன உப்பு இருக்கோ அது சேர்த்துக்கோங்க. உப்பு போட்டதும் அதை நல்லா கிளறி விட்டுருங்க. நல்லா கிளறலைன்னா எல்லா உப்பும் ஒரே இடத்துல இருக்கும், அது சாப்பிடும் போது நல்லா இருக்காது. அடுத்து நம்ம முள் இல்லாமல் பிச்சு வச்சுருக்க சொராவை இதில் சேர்த்துக்கலாம். சொரா எல்லாம் சேர்த்ததும் அதை கரண்டியை வச்சு இந்த மாதிரி குத்தி குத்தி விடுங்க. அப்போ தான் நம்ம போட்டிருக்க அந்த மசாலா எல்லாமே இதோடு சேர்ந்து ஒட்டும். ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கணும். நான் எப்படி நல்லா மேஷ் பண்ணுறேன்னு காட்டுறதுக்காக தான் இதை நான் ஃபுல்லாக காட்டுறேன். நல்லா மிக்ஸ் ஆனதும் ஒரு மூடி போட்டு 1 நிமிஷம் இதை மூடி வச்சுருங்க. இப்போ 1 நிமிஷம் ஆயிடுச்சு, அதை ஓப்பன் பண்ணி பாருங்கள். இப்படி தான் இருக்குது. நல்லா கிளறி விட்டுருங்க ஒரு டைம். அடுத்து அரை மூடி தேங்காயும் 1/4 டீஸ்பூன் சீரகமும் சேர்த்து அரைச்சி வச்சது 1 கப் இருக்குது, அது சேர்த்துக்கோங்க. சேர்த்ததும் அது நல்லா கலந்து விட்டுருங்க. இதை 1 நிமிஷம் மூடி போட்டு வச்சுருங்க. 1 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் அதை ஓப்பன் பண்ணி நல்லா கிளறி விட்டுருங்க ஒரு டைம். அடுத்து 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள் அதில் சேர்த்து நல்லா கிளறி விட்டிங்கன்னா சுவையான சுறா புட்டு ரெடி. கடைசியாக கார்னிஷ் பண்ண கொத்தமல்லி இலைகளை தூவி விட்டுருங்க.
உங்கள் வீட்லேயும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போது இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது. மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.